கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் பிசாசு, மனிதர்கள், அதிகாரிகள் தடை செய்ய நினைத்தாலும் அந்த தடைக்கற்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து, கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டே கர்த்தர் செய்து முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, நெகேமியாவின் வாழ்க்கையில் எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதை கர்த்தர் அவருடைய இருதயத்தில் கர்த்தர் வைத்தார். ஆம், அவரை காட்டிலும் படிப்பு நிறைந்தவர்கள், அறிவு நிறைந்தவர்கள், ஆள்பலம் நிறைந்தவர்கள், அழகு பலம் நிறைந்தவர்கள், ஞான பலம் நிறைந்தவர்கள் இருந்த போதிலும், அதிகார பலம் இருந்தவர்கள் இருந்த போதிலும், அவர்களுடைய இருதயத்தில் எருசலேமுடைய அலங்கத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை வைக்காமல் சாதாரண ஒரு ராஜாவிற்கு பானம் ஊற்றி கொடுக்கிற ஒரு பணிவிடைக்காரனாய் இருந்த நெகேமியாவின் இருதயத்தில் அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும் என்ற பாரத்தை கர்த்தர் வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய இருதயத்தில் அந்த காரியத்தை வைத்த பிறகு அவர் சில நாளாய் அழுது உபவாசித்து துக்கித்து செபித்தாராம். பிரியமானவர்களே, ஜெபித்து விட்டு அவர் அலங்கத்தை கட்ட துவங்கும் போது அநேக மனிதர்கள் அதை கட்டுவதற்கு விரோதமாக, அவருக்கு விரோதமாக பேசுகிறதை, சதித்திட்டம் தீட்டுகிறதை அறிந்தார். ஆனாலும் அவைகளை அவர் பொருட்படுத்தாமல் இந்த எண்ணங்களையும் இந்த திட்டங்களையும் வைத்தவர் ஆண்டவர் என்று சொல்லி அவர் விசுவாசித்து அவர் கட்ட ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை சத்துரு எந்த விதத்தில் தடை செய்ய நினைத்தாலும் அவை எல்லாவற்றையும் உடைத்து ஒரு நாள் அந்த காரியத்தை உங்களை கொண்டே செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வார் என்பதை விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.